பட்ஜெட் என்பது 5 அம்ச திட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இட் இஸ் a prime minister's package என்று நிதிநிலை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சென்ற இன்டரிம் பட்ஜெட்டிலேயே ஒரு பிராட் ஃப்ரேம்வொர்க்கில் பெண்கள், உழவர்கள், ஏழைகள், இளைஞர்கள் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பட்ஜெட் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தால், அதிலே ஒரு சிறிய ஒரு உள்கட்டமாக இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் பேக்கேஜை அறிவித்திருக்கின்றார். வேலை வாய்ப்பு, கல்வி, திறன் மேம்பாடு, பெண்களுக்கான முன்னேற்றம் என்பதுதான் அந்த 5 அம்ச திட்டம். வேலை வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு முயற்சிகளுக்கு 2 லட்சம் கோடி செலவு செய்யப்படும் என்கின்றார். 2014 5.44% இருந்த வேலை வாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் 2024 9.2 உயர்ந்திருக்கின்றது. சமீபத்திலே குஜராத் மாநிலத்தில் பரூச் மாவட்டத்தில் அங்கலீஸ்வர் என்கின்ற ஊரில் தனியார் நிறுவனம் நடத்திய ஒரு நேர்காணலில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடிய அந்த கட்டடமே இடிந்து விழுகின்ற அபாயத்தை வந்தது. இதுதான் 10 ஆண்டு கால பாஜக அரசினுடைய சாதனை. உடனே அடுத்ததாக திறன் மேம்பாட்டுக்கு வாருங்கள். 5 ஆண்டுகளில் 500 நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் தரப்படும், ஊக்கத்தொகை 5000 அளிக்கப்படும் என்கிறார்கள். இந்த இன்டர்ன்ஷிப் பயிற்சி செலவில் 10% இந்த நிறுவனங்கள் CSR நிதியிலே இருந்து வழங்குமாம். அதாவது 5 ஆண்டுகளில் 60,000 கோடி ரூபாய். இவையும் பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே பயன் தரும். MSME என்று சொல்லப்படுகின்ற சிறு குறு நிறுவனங்களோ அல்லது ஸ்டார்ட் அப்போ இவையால் பயன்பெறப் போவதில்லை. அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார் நிதியமைச்சர். ஆனால் பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஆண்டிற்கு 15 லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கி வருகின்றார் எங்களுடைய முதலமைச்சர். ஃபார்மல் செக்டரில் முதன்முறையாக பணியிலே சேர்கின்ற இளைஞர்களுக்கு 1 மாத ஊதியம் வழங்கப்படும். அவர்கள் EPFO என்ரோல் செய்யப்பட்டு அதற்கு பின்பாக குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் அல்லது உயர்ந்தபட்சம் 1 லட்சம் ஊதியம் பெற்றால் மட்டுமே இந்த 1 மாத ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்படும். ஒன்றை நினைவூட்டுகின்றேன், குறைந்தபட்சம் 20 தொழிலாளர்கள் இருந்தால்தான் ஒரு நிறுவனம் EPFO சட்டத்திற்குள் வரும். ஆகவே இதுவும் சிறு குறு தொழில்கள் நிறுவனங்களுக்கு பயன் தராது, பெரு முதலாளிகளுக்கு, பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே பயன்படும். பெண்கள் முன்னேற்றமாம் 3 லட்சம் கோடிகள் அதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கிராமப்புற பொருளாதாரத்தை அடியோடு சீர்குலைக்கின்ற மன்ரேகா திட்டத்திற்கான நிதி முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கின்றது. இது எப்படி இருக்கின்றது? நாரி சக்தி என்று சொல்லுகிறீர்கள். இதுகாரும் எங்களுடைய பாதிக்கப்பட்ட மணிப்பூர் பெண்களுக்கான நிவாரண நிதியை இந்த அரசு வழங்கி இருக்கின்றதா? மன்ரேகா நிதியை முற்றிலுமாக குறைத்துவிட்டு மணிப்பூர் பெண்களுக்கு அந்த நிவாரண உதவியை வழங்காமல் இருப்பது என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்பது போலல்லவா இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் ஒன்றை நான் உங்களிடையே இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்வி, வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாட்டு திறன், பெண்கள் முன்னேற்றம், இப்படி சார் ஐ எம் தி செகண்ட் ஸ்பீக்கர், ஜஸ்ட் 5 minutes. இப்படி அனைத்திலுமே அடிப்படை கட்டமைப்புகளை சிதைத்துவிட்டு கோபுரத்திலே உங்களை உட்கார வைப்போம் என்கின்ற பொய் வாக்குறுதிகளை அள்ளி தெளிப்பதாக இருக்கின்றது. கல்வி என்று வரும்பொழுது நீங்கள் அடிப்படை கல்விக்கான இவ்வளவு கோடிகள் ஒதுக்குகிறீர்கள் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் மேற்படிப்புக்காக நடைபெறுகின்ற நுழைவுத் தேர்வுகளிலே நடைபெறுகின்ற மோசடி, வினாத்தாள் கசிவு, இன்னும் சொல்ல போனால் உலகில் எங்குமே கேள்விப்படாத அளவிற்கு நகைச்சுவைக்கு உரிய கிரேஸ் மார்க் தருகின்ற மதிப்பெண்கள் தருகின்ற it has become a biggest farce of the century தருகின்ற முறையை ஒழித்து கட்டாமல் கல்விக்காக நாங்கள் மேம்பாட்டு நிதி ஒதுக்குவோம் என்பது மிக நகைப்பிற்கு உரியதாக இருக்கின்றது. ஆகவேதான் நான் இந்த பட்ஜெட்டை a base budget, BASE in caps, without a base என்கின்றேன். It is a Bihar, Andhra Pradesh satisfying elbow greasing budget, base budget without any base. நான் இங்கு 1910ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே அன்றைய லிபரல் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஒன்றை சுட்ட விரும்புகின்றேன். பீப்பிள்ஸ் பட்ஜெட் என்று அது இன்றளவும் பாராட்டப்படுகின்றது. ஏனென்றால் அது பிரிட்டனில் உள்ள வசதிமிக்க பெருமுதலாளிகளிடம் உள்ள பணத்தை அவர்களிடம் வரியாக பெற்று சமூக நலன் சார்ந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தும் அறிவிப்பை வெளியிட்டது. அதை தயாரித்தவர்கள் டெரிபிள் ட்வின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அன்றைய சான்சலர் ஆஃப் எக்ஸ்செக்கர் டேவிட் லாய்ட் ஜார்ஜ், அவரது நண்பர் வின்ஸ்டன் சர்ச்சில். ஆனால் இந்த பட்ஜெட் அதற்கு எதிர்மாறாக மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகின்ற ஸ்டெப் மதர்லி பட்ஜெட்.
I would like to quote our party supremo, the founder of our party, அவர் பேரறிஞர் அண்ணாதுரை இங்கே மேலவை உறுப்பினராக இருந்த பொழுது அவர் பேசியதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். I quote, "What right has this government to demand more and more taxes when their performance is of such a low order? I think that this government, after having taxed the people so much, has not given proper returns or proper accounts to the nation. Therefore, though I realize that I do not have the power to stop it, I cannot abet a crime of allocating colossal sums to this inefficient, unrealistic, unresponsive and undemocratic government that is being carried on. But whatever may be the criticism that is offered on this side, they have their numbers and their logic is based on numbers. Therefore, Mr. Chairman, offering this criticism, we have to go to the other forum and receive justice from the only one source, the public. And Mr. Chairman, we are confident of getting a proper verdict. Those were the words by our CNN-A. We have had a proper verdict. எங்களுடைய மக்கள் மிகச் சரியான தீர்ப்பை வழங்கியதால் தான் மெஜாரிட்டியாக இருந்த பாஜக அரசாங்கம் இன்றைக்கு மைனாரிட்டியாக இருக்கின்றது. மேலும் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இதை மறந்து மேலும் தமிழர்களை, தமிழ்நாட்டை இந்த அரசாங்கம் வஞ்சிக்குமானால் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சிலப்பதிகாரத்தை மிக நன்றாக அறிவார். அந்த காப்பியத்தில் இளங்கோ அடிகள் கூறிய அந்த வரியை நான் நினைவூட்டுகின்றேன். மேலும் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை வஞ்சித்தால் இளங்கோ அடிகளுடைய அந்த வரிகளைத்தான் நான் நினைவூட்ட வேண்டும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். நன்றி.